தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாய மக்களை இன்னைக்கு ஐஏஎஸ் IPS பொறியாளர் வழக்கறிஞர் நீதிபதியாக ஆக்கி பார்த்துக் கொண்டிருப்பார் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதாயா கலைஞர் ஆட்சியில் தான் வன்னியருக்கு உயர் பதவி கொடுத்தாரு. DGP ராஜ்மோகன் கொடுத்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்து கொடுத்தாரு. இதான் திமுகவுக்கு தொடர்ந்து நல்லது செஞ்சது பூரா கலைஞர் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கடைசியாக அவரோட பொதிய வாங்கினேன், அவரோட 10.5% தேர்தல் அறிவிக்கின்ற பாரு 2021 நேரத்தில் வச்சுங்க. ஆனா எங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தோடனே அவர் திட்டத்தை வச்சாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க காரணாங்க. அதுபோல மண்டல் கமிஷன் பரிந்துரை 1989 மண்டல் கமிஷன் பரிந்துரையை எங்கதான் பண்ணாரு கலைஞர். VP சிங் பிரதமராக இருக்கிற அவர்கிட்ட பரிந்துரை பண்ணி 27% இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்திருக்காயா. இதான் எங்களுடைய அமைச்சர். இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள் இருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் ஒதுக்கப்பட்டதா ஜாதி பாகத்தில் என் ஊருக்காரங்க, என் மாவட்டக்காரன், அதான் அந்த பாசம். நீங்க குறிஞ்சிப்பாடில வந்து தொடர்ந்து செய்கிறாருக்கா, உங்களால முடிஞ்சா அவருடைய வெற்றியை தடுத்து பாருங்க. உங்களுக்கு தெம்பு இருக்குது, திறன் இருக்குது, நீங்க எந்த பாதையும் வர முடியாது. எவன் மேல என்ன பேசுறானா அங்க போய் காலில் விழுந்து கையில விழுந்து அந்த காமெடி கொடுன்றது ஏண்டா, இதெல்லாம் சாதாரண விஷயம். இது மேல கிடைச்சதுன்னு பேச வச்சுக்க, நாகரீகமா பேச, எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க அடக்கமா இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடக்கமா இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மீது அடக்கமா இருக்கும். அமைச்சர்லாம் ஆட்சி இருக்குது இல்ல போல 10 வருஷம் ஆட்சி இல்ல புரியுங்க. நாங்க பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம் என்று சொல்லி இது ஒரு எச்சரிக்கையாக யார் பார்க்கணும் என்பதால் எச்சரிக்கையாக விடுகிறோம். இந்த எச்சரிக்கையை மேடையில் பேசும்போது எங்களுடைய தலைவர்களையோ எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் வேங்கை மீது வரலாற்று இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழுது. அவங்க கோயில் கட்டி கொண்டாடுறாங்க. அப்போ கேட்டாதான் தெரியும், பலன் அடைஞ்சவங்க கேட்டாதான் தெரியும். எத்தனை பேருக்கு அவன் மந்திரி ஆகிறவன் காசை வாங்கி வச்சுக்கிட்டு தானே கொடுக்க மாட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு மருத்துவர்களாக எத்தனை பேருக்கு வழிகாட்டி அந்த குடும்பமே வாழுது. அதனால மேடையில் பேசக்குள்ள நாகரிகமாக பேசுங்கள் என்று சொல்லி இது எச்சரிக்கை தான். முடிஞ்சா சவால் விடுவா, மேடை போட்டு பேசுவான், வா இல்ல அடிச்சுக்குவா, வா வாழ்வது ஒரு முறை, சாவது ஒரு முறை தான். ஆமா, உனக்கு என்ன ஆகுது? நீ 10 பேர் இருக்குதோ 10 பேரு, 100 பேர் இருக்குதோ 1000 பேர் இருக்குதோ, நாங்களும் வாடா பார்ப்போம் இதை சொல்லி நம்முடைய தேர்தல் பணி செயலாளர் கடலூர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி அவர்கள்